உம்முடைய பாதத்துல ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே என் தேவனே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசுகிற கர்த்தர். ஆண்டவரே உம்முடைய சத்தம் எங்களுடைய இருதயங்களிலே தொனிக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிற செவி கொடுக்கிற ஆடுகளாய் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரே என் தேவனே, நீர் எங்களோடு கூட இடைப்படும்படிக்காய் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையில உம்முடைய வார்த்தையினால் வெளிப்படும்படிக்காய் செபிக்கிறோம். சகலவித கட்டுகளையும் சகலவித பலவீனங்களையும் சோர்வுகளையும் உடைத்தெறிகிற உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே ஆராய் புறப்பட்டு வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்காக அவர் சொன்னார், சபையே, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லாருக்கும் அல்ல. அவருடைய குமாரனை விசுவாசித்து அவர் நம்முடைய பாடுகளை நமக்காகத்தான், நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து கடந்து வந்திருக்கிற எல்லாவற்றையும் விட்டு அவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு வந்திருக்கிற சபையை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் என்னுடைய ஆலோசனையை தெரிவிப்பேன், என்னுடைய விருப்பத்தை நான் உனக்கு தெரிவிப்பேன். எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை நான் உனக்கு தெளிவாய் விவரித்து காண்பிப்பேன். அப்படி காண்பிக்கிற வேளையில் அவைகளின் படியே நாம் செய்வோமானால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை பெற்று நாம் செய்வோமானால், ஜெயம் சபைக்கு. ஆமென். ஜெயம் யாருக்கு? எது எங்கேயும் எப்படியும் நடக்கலாம், ஆனால் ஜெயம் யாருக்கு தான்? சபைக்கு தான். ஒருபோதும் சபை தோற்று போனதே இல்லை. அன்பானவர்களே, வாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம், உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். இன்றைக்கு ஒரு சில காரியத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. நான் எப்பவுமே ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை வாசிப்பேன் என்றால் அதற்கு எதிர்ப்பதமாகவும் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். ஏன்னா மொத்தத்தையும் இங்கே எழுதி வைக்கணும்னா இந்த பைபிள் பத்தாது இல்லையா? 1189 அதிகாரங்கள் பத்தாது, அதிகமாக போயிடும். இதையே நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு சிலரால் தூக்கிட்டு வர முடியாமல் வீட்டில் வச்சுட்டு மொபைலில் பார்க்குறாங்க இன்றைக்கி ஃபோனில். சரி, இருக்கட்டும். ஜீவ ஊற்று என்று சொல்லும்போது அப்போ இதற்கு எதிர்ப்பதமாக ஏதோ ஒன்று இருந்திருக்க வேண்டும். இங்கே ஊற்று என்று சொல்லப்படவில்லை. அப்போ ஜீவ ஊற்றுக்கு எதிர்ப்பதமான ஒன்று என்ன? மரண ஊற்று. ஆமென். ஆமாம் தானே? தப்பு ஒன்றும் இல்லையே. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஊற்றை அல்ல ஜீவ ஊற்றை நான் தருவேன், ஜீவ நதியினாலே நான் உன்னை என்ன பண்ணுவேன்? போஷிப்பேன். ஏன் இந்த வார்த்தை ஊற்றென்று சொல்லப்படாமல் ஜீவ ஊற்றென்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எல்லா சம்பவங்களுக்கும் முதல்ல இந்த மனுக்குலத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் ஆதி மனிதர்களைத்தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது, நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போதே எல்லாவற்றையும், அதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். 2ஆம் அதிகாரம் 13, 12, 13 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது, 14ஐயும் வாசிக்கும் போது 4 விதமான 4 ஆறுகளையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தயவு செய்து வாசியுங்கள். முதலாம் ஆறு எங்கெல்லாம் ஓடும்? முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அது எங்கே ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அவ்விடத்திலே பொன் விளையும். அங்கே என்ன விளையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விடத்திலே பீத்தோலாகும் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். இருக்கட்டும். 2ஆம் ஆறும் எங்கே எல்லாம் ஓடும், அங்கே என்ன விளையும், அதனால என்ன நன்மைகள் தீமைகள் உண்டாயிருக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் ஆற்றுக்கும் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது
மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பேர். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பேர். அங்கு அது ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? எங்க ஓடும், அங்க என்ன விளையும்? அந்த நதிக்கு மாத்திரம் ரகசியமாக வைத்து இது எங்க ஓடும், இங்க என்ன விளையும் என்று வேதத்திலே சொல்லப்படவே இல்லை. அன்பானவர்களே, ஐபிராத் நதி, இன்றைக்கு இந்த செய்திக்கு ஒருவேளை தலைப்பு ஐபிராத் நதின்னு கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். மற்ற 3 நதிகளும் இந்த இடத்துல ஓடும், இது அந்தந்த இடத்துல இது ஓடுகிறதுனால இவைகள் விளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐபிராத் நதி என்று வரும்போது அந்த நதியின் பெயரை மாத்திரம் குறிப்பிட்டு விட்டு அது எங்கே ஓடும் என்று சொல்லப்படவில்லை. இந்த செய்தியினுடைய முடிவில் இந்த நதி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் நிச்சயமாக கண்டு கொள்ள முடியும். அதனால என்ன விளைந்து கொண்டிருக்கிறது என்கிறதையும் நம்மால் நிச்சயமாக கண்டு கொள்ள முடியும். அதற்கு முன்பதாக இதோ இந்த ஐபிராத் நதி என்று சொல்லி எபிரேயத்தில் அது எபிரேய லெட்டர்ஸ்ல பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நிறைய ரகசியங்கள் தெரிய வரும். இது என்ன நதி என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக ஆதாமை குறித்து பார்க்கிறோம். ஆதாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இந்த கனி, எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், இந்த ஒரு கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்காதீர்கள் என்று சொன்னபோது அவர் அங்கே ஒரு ஜீவ ஊற்றை கர்த்தர் அங்கே உண்டாக்கி வைத்திருந்தார். அதற்கு பேர் தான் ஜீவ விருட்சத்தின் கனி. அவர்கள் அந்த ஜீவ ஊற்றின் தண்ணீரை அவர்கள் குடிக்க மனதில்லாதபடிக்கு இன்னொரு எதிராளி அங்கே வந்தான். அங்கே வந்து அவனுடைய பேச்சுகளினாலே, வார்த்தைகளினாலே புதிதாக இவர்களுக்கு எதிராக ஒரு மரண ஊற்றை அங்கே அவனுடைய வல்லமையினாலே அங்கே ஊற்றெடுப்பித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன, அது அவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படிந்ததின் நிமித்தம், அதை செய்து முடித்தது நிமித்தம் இவர்கள் எந்த ஊற்றின் தண்ணீரை இப்பொழுது பருகிவிட்டார்கள், அந்த எதிராளி கொடுத்த, அவனால் உண்டாக்கப்பட்ட அந்த மரண ஊற்றின் தண்ணீரை இவர்கள் குடித்ததினாலே தான் இவர்களுக்கு மரணம் சம்பவித்தது. மரணம் என்றால் உண்மையிலேயே சரீரத்தில் எல்லா மனுஷனுக்கும் மரணம் உண்டு அல்லவா? எந்த மனுஷன் பிறந்தாலும் அவனுக்கு நிச்சயமாக என்ன உண்டு, மரிப்பு என்று ஒன்று உண்டு. ஆனா அந்த கனியை உண்ட மாத்திரத்தில் இம்மிடியேட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆவியிலே, அவர்களுடைய ஆத்மாவிலே அவர்கள் மரித்து போனார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. இது இம்மிடியேட்டா நடக்குங்க. சரீரத்தின்படி வருகிற மரணம் 120 வருஷங்கள்ல முன்ன பின்ன எப்போ வேணாலும் நடக்கலாம். 2 மரணம் கண்டிப்பா உண்டு என்று ஆகி போய்விட்டது. ஏனென்றால் கர்த்தர் உண்டாக்கின அந்த ஜீவ ஊற்றின் அந்த வார்த்தையின் சாராம்சங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு போனதினாலே மரண ஊற்றின் தண்ணீரை அவர்கள் புசித்து விட்டார்கள். இந்த பழைய உடன்படிக்கையில் இப்படி ஒரு காரியங்கள் வரிசையாக இப்பொழுது இதனுடைய தாக்கத்தினால என்ன சம்பவிக்கிறது? ஆபிரகாமுடைய காலத்தில் இருக்கட்டும், பஞ்சம் உண்டானதை போல ஈசாக்கின் காலத்திலேயும் பஞ்சம் உண்டாயிற்று அல்லவா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். கொஞ்சம் உற்று கவனியுங்கள். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்துல நல்ல விதை விதைத்து நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். இன்றைக்கு பாருங்க, பொருளாதாரத்திலேயோ இல்லை வேற எந்த விஷயத்திலேயோ ஒரு பஞ்சம், ஒரு குறைவு வந்து விடுமானால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க மாட்டார்கள். தங்களுடைய நிலைமையைத்தான் பார்ப்பார்கள், விதைக்க மாட்டார்கள். ஏனென்றால் விதைத்தால் கண்டிப்பாக மறுபடியும் அறுக்க முடியும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவார்கள், அந்த பஞ்சத்தை பார்த்து பயந்து போய் விதைக்காமல் விட்டு விடுவார்கள். ஆனால் இங்கே ஈசாக்கு பஞ்சத்தில் விதைத்த போது மிகுந்த அறுவடை அறுத்து அவன் மிகுந்த பெரிய ஐஸ்வர்யவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து பொறாமை கொண்டு என்ன சம்பவிக்கிறது, அவன் அந்த தோண்டுகிற அந்த துறவுகளை எல்லாம் பெலிஸ்தர் வந்து என்ன பண்ணி போடுகிறார்கள், எதிராளிகள் வந்து தூர்த்து போடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் தூர்த்து போட்டார்கள். 21வது வசனத்துல பாருங்கள், அங்கே வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று தூர்த்து போடவில்லை. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இப்ப என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். 22வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு
அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. முதல்ல கர்த்தருக்குள்ளே வரும்போது வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணும்போது, இனி நான் மரண ஊற்றின் தண்ணீரை நான் ருசி பாரேன், நான் இனி ஜீவ ஊற்றின் தண்ணீரைத்தான் நான் ருசி பார்ப்பேன் என்று ஒரு முடிவு எடுக்கும் போது முதலாவது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தோன்றீங்க பாருங்க. எதை தோன்றீங்க தெரியுமா? பழைய ஊத்து தோன்றீங்க. ஏதேனில தேவனுடைய உறவென்னும் ஊற்று தோன்றப்படும் போது, தேவனுடைய உறவென்னும் ஊற்றை ஒரு மனிதன் வாஞ்சிக்கும் போது முதலாவது எதிராளி செய்கிற காரியம் என்ன தெரியுமா? மண் அள்ளி போட்டு மூடிடுவாங்க, மூட பார்ப்பான். நீங்கள் பயந்து போகாதீர்கள், ஈசாக்கை போல மீண்டும் தோண்டுவீர்களாக. அல்லேலூயா. ஏன்னா இது ஜீவ ஊற்று. இந்த ஜீவ ஊற்று எங்க இருந்து வந்துச்சு தெரியுங்களா? மனிதன் தோன்றின எல்லா ஊற்றுகளும் மண்ணிலிருந்து, பூமிக்கு அடியிலிருந்து உண்டானது. கர்த்தர் யோவானில சொல்லுகிறார், நான் மண்ணிலிருந்து ஊற்றெடுக்கப்பட்ட ஊற்று தண்ணீர் அல்ல அன்பானவர்களே, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ ஊற்று என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். இந்த ஊற்றை அடைக்கவும் முடியாது, இதை மூடி போடவும் முடியாது. இது ஊற்றெடுக்காமல் இருக்க பண்ணவும் எந்த வல்லமையாலும் கூடாது. மீண்டுமா ஈசாக்கு தோண்டினான். இப்பொழுது என்ன பண்ணப்பட்டது? தூர்த்து போடுகிறதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. இப்போ வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறான், பேச்சினாலே மிரட்ட பார்க்கிறான், பயமுறுத்த பார்க்கிறான். மீண்டுமாக அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் இன்னொரு துறவை தோன்றின போது இங்கே வாக்குவாதம் எதுவும் ஏற்படவில்லை. பாருங்க, ரெஹோபோத் என்று சொல்லும் வண்ணமாக அவர்கள் அங்கே அந்த ஊற்றின் தண்ணீரை சுகபோகமாய் அனுபவித்தார்கள். அவருடைய ஜீவனுடைய வாழ்நாளை அந்த இடத்துல கழித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆதலால் 3 விதமான காரியங்கள் உண்டாயிருக்கும். அவன் தூர்த்து போடும் போதெல்லாம் நீங்கள் மீண்டுமாய் தோண்ட பழகுவீர்களாக. ஈசாக்கினுடைய ஆசீர்வாத ஊற்றை மூடி போட்ட பெலிஸ்தரை போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை ஐஸ்வர்யம் என்னும் ஊற்று மூடப்பட்டு இருக்கலாம், அவனாலே மூடப்பட்டு இருக்கலாம். பொருளாதார ஆசீர்வாதம் என்கிற ஊற்றை அவன் மண் போட்டு மூடி போட்டு இருக்கலாம். நீங்கள் மீண்டும் தோண்டுவீர்களாக. எப்படி தோண்ட வேண்டும்? என்ன செய்தா அது மீண்டும் அந்த ஊற்று கண் மீண்டுமாய் திறக்கப்படும் என்கிறதை ஆவியானவர் நமக்கு வேதத்தில் நிறைவாய் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு புரியும்படியாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதலால் அன்பானவர்களே, அடுத்ததாக பார்க்கும்போது யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். அவனிடத்தில் இருந்தோம் அந்த லாபானுடைய முயற்சி என்ன? இன்னும் சொல்ல போனா பாருங்க, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்ற மாதிரி தாய் மாமன் தாங்க அவரு. யாக்கோபனுடைய அம்மாக்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ, சரி அண்ணனை வச்சுக்குவோம். அப்ப பாருங்க, அந்த லாபானே தன்னுடைய அந்த சொந்த, நீ எனக்கு மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரியவன் என்று சொல்லி அணைத்து கொண்ட அவன்தான் சொல்றான், இதோ நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், வளர விட மாட்டேன், அந்த உன்னுடைய உழைப்பினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்ளுவேன் என்று மனதிலே நினைத்து அவன் முன்னேறி விடாதபடிக்கு என்னெல்லாம் சூழ்ச்சிகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவையும் அவன் செய்தான். எதிர்ப்பு எங்கேயோ இருந்து வராதுங்க, அமெரிக்காலேருந்து வராது, ஜெர்மன்லேருந்து வராது. நல்லா கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. இவ்விதமாக யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் மண் போட்டு மூடப்பட வேண்டும் என்று சொல்லி லாபான் எத்தனையோ முயற்சிகள் செய்த போதும் தேவனோடு கூட அந்த யாக்கோபு உறவிலே இருந்ததின் நிமித்தமாக, ஆதியாகமம் 32 வாசிக்கிறோம் இல்லையா, தேவனோடு அவன் போராடினான் என்று சொல்லி, வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிற நமக்கு மீண்டுமாக ஒரு ஆலோசனை வரும். அந்த யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னார், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு, நீதியான வழியிலே நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நான் உனக்கு ஆலோசனை தருகிறேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு ஞானத்தை கொடுத்தார். பாருங்க, அவன் மிக மிக பெரிய ஐஸ்வர்யவானான். ஹல்லேலூயா. வர வர பெரியவனான, வர வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். மிகுந்த பொருளோடு ஐஸ்வர்யத்தோடு அவன் புறப்பட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஆதலால் அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ இழந்து போனதை போல காணப்படுகிறதா? ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒன்றை எண்ணி வந்திருப்பீர்கள், வேறு விதமாக உங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறதா? யாரோ ஒருத்தன் உள்ள புந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு, ஜெபம் என்னும் ஊற்று உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வந்துவிட
விடாதபடிக்கு அவன் தூர்த்து கொண்டே இருக்கிறான் என்கிறதை நீங்கள் கவனிப்பீர்களானால் மீண்டுமாய் நீங்கள் அதிக பக்தி வைராக்கியத்தோடு இன்னும் அதிகமாய் நான் தேவனோடு காத்திருப்பேன் என்கிற ஒரு வைராக்கியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுவீர்களாக. அடுத்ததாக பார்க்கிறோம் தாவீதினுடைய யோசேப்புக்கு பார்ப்போம். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தார். என்ன தரிசனம்? சூரிய சந்திரனும் நட்சத்திரங்களும் உன்னை பணியும் என்கிற அந்த தரிசனம் 17 வயதில் அந்த யோசேப்பு கண்டான் அல்லவா? ஒரு ஊற்றை அவன் கண்டான் அல்லவா? அது நிறைவேற்றப்படாதபடிக்கு அவனை குழியிலே போட்டு மண்ணை போட்டு மூடும்படிக்கு அவனுடைய தரிசனத்தையே மூடி போட்டு விட வேண்டும். இது விளைந்து எழும்பக்கூடாது. இது இன்றைக்கு இதை நான் விளைய விடுவேனானால், இடம் கொடுத்து விடுவேனானால், யோசேப்பை நான் தப்புவித்து விடுவேனானால், நாளைக்கு இது உலகம் முழுவதுக்கும், அன்றைக்கு இருந்த அந்த எகிப்துக்கு முழுவதுக்கும், இவன் எல்லா ஜனங்களையும் இவன் ஒருவனாலே பஞ்சம் முழுவதும் தீர்ந்து போய் நல்ல ஆகாரம் உண்டாயிருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் என்று சொல்லி அறிந்தபடியினாலே யோசேப்பினுடைய தரிசனத்தை மூடி போடும்படிக்கு அவனை குழியிலேயும் சிறைச்சாலையிலும் போடும்படிக்கு அவன் வஞ்சகமான காரியங்களை செய்தான் அன்பானவர்களே. ஆனால் ஜீவ ஊற்றாகிய கர்த்தர், யோசேப்பின் ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே, யோசேப்போடு கூட இருந்ததினாலே மீண்டுமாக அந்த துறவு தோண்டப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து கர்த்தர் மீண்டுமாக அந்த தரிசனத்தை உயிர்ப்பித்து கொடுத்தார். ஜீவ ஊற்று யோசேப்பின் மூலமாக கர்த்தராலே அன்றைக்கு மீண்டுமாக துவங்கப்பட்டதின் நிமித்தம், தொடங்கப்பட்டதின் நிமித்தம் எத்தனை ஜனங்கள் அந்த பஞ்ச வருஷத்திலே போஷிக்கப்பட்டார்கள் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம் தாவீதினுடைய காரியம். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். அதற்கு முன்பதாகவே அந்த இஸ்ரவேலுக்கு முதலாவது ராஜாவாக சவுலை என்ன பண்ணினார்? கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த சவுல் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தர் எதற்காக சவுலை அழைத்து ராஜாவாக நியமித்தாரோ அதை அவன் கவனத்திலே கொள்ளாதபடிக்கு தன்னுடைய சுயமாக தனக்கென்று சொல்லி ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டும்படிக்கு அவனுடைய கவனம் இருந்ததினாலே அவனை தள்ளி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே. ஒரு ஆளுகை தன்மையை அங்கே தாவீதுக்கு கொடுத்தாரே. ஆளுகை, இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு என்று சொல்லும் வண்ணமான ஒரு பெரிய மகா பெரிய ஒரு பட்டத்தை அவனுக்கு சூட்டும்படி கர்த்தர் நினைத்தாரே. அந்த ஊற்று அவனுக்குள்ளே இருந்து புறப்பட்டு ஜனங்களுடைய தாகத்தை எல்லாம் தணிக்க வேண்டும். அந்த தேசத்தை என் இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய நோக்கத்திற்காக அவனை ஏற்படுத்தினாரே. அதை தூர்த்து போட வேண்டும் என்று சொல்லி சவுல் எவ்வளவாய் அந்த தாவீதை துரத்தி பிடித்தான் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் நீங்கள் தயவு செய்து பொறுமையாக தியானித்து பாருங்கள். இன்றைக்கு சோர்ந்து போகிறது என்ன? இவ்வளவு தடைகளையும் தாண்டி வந்திருக்கிறதை நமக்கு வேதம் எழுதி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிறது என்ன? இவை இந்த பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் எல்லாம் ஏன் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருஷ்டாந்திரங்களாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நமக்கும் இந்த சூழ்நிலைகள் நேரிடலாம்? அந்த வேலைகளை நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு கொடுக்கப்பட்ட இந்த சாட்சிகளை நான் உட்கார்ந்து தனிமையிலே வாசிப்பேனானால் அவர்களோடு கூட இருந்தவர் அந்த மரணத்துக்கு அதிகாரி என்று சொன்ன அந்த பிசாசானவன் மரண ஊற்றண்டைக்கு கொண்டு போன வேலையிலெல்லாம் கர்த்தர் பலவந்தமாக பிடித்து இழுத்து அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஜீவ ஊற்றின் தண்ணீரை திணித்தாரே, பலவந்தமாய் ஆசீர்வதித்தாரே, பலவந்தமாய் அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டாரே, பலவந்தமாய் உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர்களை கொண்டு வந்து வைத்தாரே என்கிற சத்தியங்களை நாம் வாசிப்போமானால், தியானிப்போமானால், நம்முடைய வாழ்க்கையோடு கூட அவைகளை ஒத்து பார்ப்போமானால் நம்முடைய உள்ளத்திலே நம்மையும் அறியாதபடிக்கு நம்முடைய இருதயம் அனல் கொள்ளும் அன்பானவர்களே. நிச்சயமாகவே கர்த்தரால் அழைக்கப்பட்ட சபையானது ஒருவேளை தோல்வியில போகிறது போல காணப்படலாம், பலவீனத்தில் இருக்கிறது போல காணப்படலாம். நிச்சயமாக இல்லவே இல்லை அன்பானவர்களே. அந்த வானத்தில் இருந்து இறங்கின அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளே இருக்கிறதுனால அது புறப்பட்டு நதியாக எல்லா இடத்திலும் அது நிச்சயமாக பாய்ந்து ஓடும்.
விசுவாசிக்கிறீர்களா? இங்க குளம் என்று 4 குளங்களை வெட்டினார்னு சொல்லப்பட்டிருக்கா? 4 குளங்களை உண்டாக்கினார் சொல்லப்பட்டிருக்கு ஏதேனிலே? இல்லை இல்லை இல்லை, 4 ஆறுகள். ஆறு ஒரு இடத்துல நிக்காதுங்க, ஊற்றுதான் அது. ஆனா நமக்குள்ளே இருந்து ஊறுகிற இந்த ஜீவ தண்ணீர், வானத்திலிருந்து ஊற்றெடுக்கப்பட்ட தண்ணீர். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா வானத்துலேயும் ஒரு செட் ஆஃப் தண்ணி இருக்கு இல்லைங்க. வானத்தில் ஒரு சமுத்திரமே இருக்கு, தெரியும்ல? பூமியில் ஒரு சமுத்திரமே இருக்கு, தெரியும் இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இது 2ஐயும் பிரிச்சார்ல. மொத்த சமுத்திரத்தை என்ன பண்ணார்? வானத்தில் கொஞ்சம், பூமியில் கொஞ்சம் வைத்தார். H2 ஹைட்ரோஜன் 2ம் ஆக்சிஜன் 1ம் சேர்ந்தாதான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற தண்ணியாக அது இருக்கும். இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி H2O1 ஆக்சிஜன் 1. ஆனால் வானத்தில் இருக்கிற தண்ணீர் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்குது, வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் 2% இருக்குது. அது எப்பொழுது ஆக்சிஜனோடு, அது காற்றோட, குளிர்ந்த காற்றோடு கலக்கும் போது அது மழையாக பெய்து பூமியில நம்முடைய கண்களுக்கு தெரிகிற தண்ணீராக அது காணப்படுகிறது. அது வரைக்கும் வானத்திலையும் தண்ணி இருக்கதான் செய்யுது. நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? ஒரு புயல் வரும்போது கண்டினியூவா ஒரு மாசம் மழை பெய்யும் போது உண்மையிலேயே நான் ஆச்சரியப்படுவேன், இவ்வளவு தண்ணீர் எங்கே இருந்தது? நம்ம தலைக்கு மேலே தாங்க இருக்கு, ஆனால் கண்ணுக்கு தெரியாதுங்க. அப்படி போலவே நம்முடைய ஆவிக்குரிய கண்களுக்கு மாத்திரம் தெரிகிற அந்த சமுத்திரம், ஜீவ சமுத்திரம், ஜீவ ஊற்று நம்முடைய சிரசின் மீது இருந்து தான் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது தான் ஐபிராத் நதி. அன்பானவர்களே, அதனால தான் அந்த ஆதியாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நதி எங்கே ஓடும் என்று சொல்லி எழுத்தின்படி அவர் எழுதி வைக்கவில்லை. நீங்க போயிட்டு நெட்ல பார்த்தீங்க அப்படின்னா யூப்ரேட்ஸ் ரிவர் எங்க ஓடும் அப்படின்னு சொல்லி 3 கண்ட்ரிஸ் போட்டிருக்கிறாங்க. ஈராக், சிரியா, துர்க்கி அப்படின்னு சொல்லி 3 கண்ட்ரிஸ், இன்னும் 5 நாடுகளுக்கு கூட அது ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று போட்டிருக்கிறார்கள். இருக்கட்டும், ஆனா வேதத்துல எங்கே ஓடும் என்று சொல்லி அவர் அன்றைக்கு உண்டாக்குனது உண்மைதான். ஆனா வேதத்துல எங்கே ஓடும் என்று சொல்லி போடவில்லை அல்லவா? அப்பொழுது இது எங்கே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது? இது சிலுவையில் இருந்து புறப்பட்டு சபைக்குள்ளே, மணவாட்டிக்குள்ளே இது ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இது சிலுவையில ரட்சிப்பின் ஊற்றாக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஊற்றெடுத்தது. மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், இதோ மரியாளே, அன்றைக்கு ஏதேனிலே அடைக்கப்பட்ட அந்த ஜீவ ஊற்றானது உன்னுடைய வயிற்றிலிருந்து புறப்படும். அல்லேலூயா. மரியாளை மண்ணு தாங்க, மண்ணினால் செய்யப்பட்டவங்க தானே, சிருஷ்டிக்கப்பட்டவங்க தானே, அவர்களும் ஒரு பூமி தானே. இங்கே இருந்து அது புறப்படும். இப்பொழுது உன்னுடைய வயிற்றிலிருந்து புறப்பட போகிற இயேசு என்கிற இந்த ஜீவ ஊற்றானது இது ஒரு குறிப்பிட்ட ஈராக் தேசத்துக்கும் சிரியா, துர்க்கிக்கும் மாத்திரம் பாய போகிற ஒரு நதி அல்ல. இது உலகம் முழுவதும் தாகமாய் இருக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதியாக இது புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்னானே. ஹல்லேலூயா. அப்படியே நடந்தது. அந்த தாகத்தோடு வறண்டு போன நிலமாயிருந்த நம்மைத்தான் அந்த ஜீவ ஊற்று, எப்பொழுது நான் சிலுவையை நோக்கி பார்த்தேனோ அந்த ரட்சிப்பின் ஊற்று என்னுடைய தாகத்தை தீர்த்தது. அன்றைக்கு தணிக்கப்பட்ட அந்த தாகம் இன்றைய நாளின் வரையிலும் மரண ஊற்றின் மீது தாகம் எடுக்கவே இல்லைங்க, உலகத்தின் மீது தாகம் எடுக்கவே இல்லைங்க. திருப்தியாய் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். இருக்கா இல்லையா? போதும் ஆண்டவரே, உம்முடைய ஒரு வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லத்தக்கதாய் தாகம் அடங்கினவர்களாய் பரலோகத்தின் மீது மாத்திரம், அந்த ஆவிக்குரிய காரியங்களிலே மாத்திரம் இன்னும் எனக்கு இந்த தண்ணீரை கொடுக்க வேண்டும். சமாரியா ஸ்திரீ கேட்டது போல, ஆண்டவரே நான் இனி தாகம் எடுக்காதபடிக்கு, இந்த கிணற்றண்டைக்கு, மரண ஊற்றின் கிணற்றண்டைக்கு நான் வராதபடிக்கு எனக்கு அந்த தண்ணீரை, அந்த விசேஷித்த தண்ணீரை எனக்கு தாரும் ஆண்டவரே. கேட்டாளா? அப்படித்தானே நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோம். ஆனால் அதையும் தூர்த்து போடும்படிக்கு வந்தான் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் முந்தின ஆதாமை சந்தித்த அதே பிசாசு எங்க வந்தான்? பிந்தின ஆதாமை சந்திக்கிறதற்காக மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வரான். இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாட்கள் உபவாசம் பண்ணும்போது வரான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இது யாரு. இப்போ ஒரு ஊற்று ஒன்று புறப்பட போது, இந்த உபவாசம் முடிஞ்சதும் என்ன நடக்கும்?
ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு இவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறார் என்கிறதை அறிந்து அந்த ஊற்று புறப்படுகிற அந்த இடத்திலேயே, அந்த ஸ்தானத்திலேயே போய் அங்கேயே தூர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த ஜீவ ஊற்றை சந்திக்கிறதற்காக மரணத்தின் ஊற்று புறப்பட்டு வந்தது பாருங்க. அங்கே தான் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அவனுடைய தன்மையிலிருந்து பேசிக்கொண்டு இருக்கும் போது கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளில் இருந்து, நான் சொல்றேன், அந்த ஜீவ ஊற்றில இருந்து தாங்க அந்த தண்ணீரை எடுத்து அவனுக்கே கொடுத்தாருங்க. அதை குடிக்க முடியாதபடிக்கு மரணத்துக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் இல்லையே, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லையே. அந்த ஜீவ ஊற்றினுடைய தாக்கத்தை, அதனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியாதபடிக்கு, அதற்கு முன்பதாக அதனுடைய கரையில கூட நிற்க முடியாதபடிக்கு அவன் அந்த ஜீவ ஊற்றை விட்டு மரணத்தின் ஊற்று விலகி ஓடினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையினால, 100க்கு அதிபதி சொல்றாரு, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரனுக்குள்ளே மரண ஊற்று மாறி ஜீவ ஊற்று உண்டாகும், ஜீவன் உண்டாயிருக்கும், அவன் உயிர் பெறுவான், அவன் மரணத்தை ருசி பார்க்க மாட்டான். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. லூக்கா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் லாசருனுடைய காரியத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா. நரகத்தில் தூக்கி போடப்பட்ட அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், லாசருவே, ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய நாவிலே விடுவாயானால் நான் அந்த குளிர்ச்சியிலேயாவது நான் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவன் ஏங்கி தவிக்கிறதை பார்க்கிறோமே. ஒரு காலம் வரத்தான் போகிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணின, இவ்விதமாக சிலுவையில இருந்து புறப்பட்ட அந்த ஜீவ ஊற்றை அலட்சியம் பண்ணின ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பானவர்களே, துணிகரமாய் பாவத்துக்குள்ளே சென்று அவைகளை நடப்பிக்கிறவர்களும் உண்டு தான். தேவனுடைய குமாரனையே அவர்கள் அறிந்தும் தங்களுடைய காலின் கீழ் மிதிக்கிறவர்கள் உண்டு தான். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல அவர்களுக்கு இப்பொழுது ஒரு ஏக்கம் வரத்தான் போகிறது. இந்த ஜீவ ஊற்றில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீரையாவது எங்களுக்கு கொடுக்க மாட்டீர்களா என்று சொல்லி வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மணவாட்டியின் இடத்துல கேட்க போகிற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது என்கிறதை நாம் அதிகமாய் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது, வார்த்தை எனும் நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை என்கிற நதி பாய்ந்து கொண்டிருக்கு. எங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது? அந்த ஐபிராத் நதி சபைக்குள்ளே ஓடி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தாங்க அங்க அவர் எழுதலைங்க. எபிரேய எழுத்துல பார்த்தீங்கன்னா இதனுடைய காரியங்கள் ஈஸியாக நம்ம கண்டு கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் அதனுடைய காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். நீதி விளைந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நீதி விளைகிற இடம், ஜீவ ஊற்று ஒருத்தருக்குள்ளே, ஒரு சபைக்குள்ளே பாயுமானால் அங்கே நன்மையானவைகள் விளையும், அங்கே பரிசுத்தமானவைகள் விளையும். நீதி நிச்சயமாக என்ன சொல்றது, மிகுந்த விளைச்சலை அங்கே நம்மால காண முடியும். ஏனென்றால் இது ஆரோக்கியமான நதி, ஆரோக்கியமான ஜீவ ஊற்று பாயும் போது நல்ல ஒரு சுகம் இங்கே பார்க்க முடியும். ஜீவனை இங்கே, நித்திய ஜீவனை இங்கே நிச்சயமாக பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலேயே நான் சொல்றேன், ஆதி ஆகமத்தில் நதிகளை உண்டாக்கினார். ஓகேவா? உண்டாக்கி அங்கே ஆதாம் ஏவாளை வைத்தார். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே அந்த நதிகளை உண்டாக்கின தேவனே நமக்குள்ளே இருக்கிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வல்லமையான விஷயம்! எப்படிங்க மரண ஊற்றினுடைய ருசி நம்முடைய வாழ்க்கையில தெரிய முடியும்? எப்படி இருள் நம்மை ஆட்கொள்ளும்? முழுவதுமாக வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்க நமக்குள்ளே இருளினுடைய தாக்கம் எப்படி வெளிவரும்? பேச்சில் ஆனாலும் சரி, உடையில் ஆனாலும் சரி, நடக்கையில் ஆனாலும் சரி, எல்லாவற்றிலும் நம்முடைய வாயில இருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். சபையில ஓடுகிறது என்று சொன்னேன் அல்லவா? இந்த சபையில ஓடுகிற நதி முதல்ல இதனுடைய ஆரம்பம் எங்கே? பரலோகத்தில் இருந்து, விண்ணிலிருந்து, கர்த்தருடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற இந்த நதியானது எங்கே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது? இதோ நம்மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அபிஷேகம் என்னும் மழையாக, கர்த்தருடைய வார்த்தை என்னும் மழையாக இந்த நதி ஓடி எங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய இருதயங்களிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே,
அந்த இருதயத்தில் இந்த நதி ஓடும்போது அந்த இருதயம் என்கிற அந்த இடத்துல இருந்து என்ன மாத்திரம் விளையணும் தெரியுமா? என்ன மாத்திரம் விளையணும்? நீதி மாத்திரமே விளைய வேண்டும். நல் சிந்தனைகள், நல் யோசனைகள், கிறிஸ்துவின் நதி, கிறிஸ்துவின் சிந்தையைத்தான் அது விளைவிக்குமே ஒழிய வேற ஒரு காரியத்தை அது அங்கே விளைவிக்கவே கூடாது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், இருதயத்தின் நிறைவு, உன்னுடைய இருதயத்திலே என்னுடைய ஜீவ ஊற்று என்னும் வார்த்தை அங்கே அந்த நதி ஓடி ஓடி இருக்குமானால், ஓடிக்கொண்டே இருக்குமானால் நிச்சயமாக அந்த வாய் எதைத்தான் பேசும்? எதைத்தான் பேசும்? உள்ள என்ன விளைஞ்சிருக்கோ அதை தாங்க பேசும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் நிதானமா அங்க கொஞ்சம் தியானிப்போம். இன்றைக்கு சங்கீதத்துல கூட அதை குறித்து தான் நாம் பார்த்தோம். 3, 11, 12, 13. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? இதுதாங்க கேள்வி. உங்களுடைய இருதயங்கள் இவ்விதமான ஜீவ ஊற்றினாலே நிரப்பப்பட்டு கொண்டிருக்குமானால் அங்கே நீதியின் வார்த்தைகள், பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் மாத்திரமே புறப்பட்டு வர வேண்டுமே ஒழிய அங்கே என்ன வரக்கூடாது? கசப்பான வார்த்தைகளும் மரண ஊற்றின் வாசனை கூட அங்கே வரக்கூடாதுங்க. அந்த வசனத்தில் முன்பு நாம் பார்ப்போம், 5வது வசனம், அப்படியே நாவானது சிறிய அவயமா இருந்தாலும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு சில மனிதர்களுடைய இருதயத்தில் மரண ஊற்றெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால, கசப்பான ஊற்று, தோல்வியின் ஊற்றெடுத்து கொண்டு இருக்கிறதுனால அவருடைய வாய், அவருடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தையே சிதறடிக்க பண்ணி விடுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆமென். பார்க்கிறோம் இல்லையா? அது சிறிய நாவு. அடுத்தது பார்க்கிறோம் 6, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்ம சொல்றோம் ஒரு உலகமே எங்க தெரியுமா இருக்கு? 1.5 இன்ச்சா நாக்கு? அதுல தாங்க இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உலகமே என் கையில் இருக்கிறது, மொபைலை பற்றி. இல்லை, வேதம் சொல்லுது உலகம் நாக்கில் தான் இருக்குது. நீ நல்லதை பேசினா உனக்கு நல்ல உலகம், நீ தீமையை பேசின, தீமையை யோசித்து இருதயத்தில் வாயில் மூலமாக உனக்கு தீமையான வார்த்தைகள் வருமானால் நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாக நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், ஆயுட் சக்கரத்தை கொளுத்தி விடுகிற நாவு. நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை சபையே, உன்னுடைய ஆயுட் சக்கரத்தை நான் நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கு இதோ நான் உன்னுடைய இருதயத்திலே ஜீவ ஊற்றை உண்டாக்குகிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய நாவிலே நீதியின் விளைச்சல் புறப்பட்டு வர வேண்டும். பரிசுத்தத்தின் விளைச்சல், பரிசுத்தத்தின் கனி, ஆவியின் கனி விளைந்து வர வேண்டும், மாம்சத்தின் கனி அல்ல. பாருங்க, இவன் தூர்த்து போடுறான், சரி, ஓகே. ஆனா இன்னொன்றை விளைய செய்துட்டாங்க. ஆதியாகமத்தில் பார்க்கிறோம் இல்லையா? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை மூடினா ஆவிக்குரிய கண்களை மூடி போட்டான், தூர்த்து போட்டான். கர்த்தரை பார்க்கிற அந்த கண்களை மூடி போட்டுட்டு இன்னொரு கண்ணை திறந்துட்டாங்க. இதுதாங்க பிரச்சனையே. அட்லீஸ்ட் இன்னொரு கண்ணை திறக்காம இருந்தாலே நல்லது போல இருக்கு. என்ன, அட்லீஸ்ட் தீமையாவது நடக்காமலாவது குருடாவது இருந்திருப்பாங்க. இன்னொரு ஊற்றை அவன் திறந்து விட்டான். எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்களேன், ஈக்குவலா வரும் எல்லா காரியங்களும். அவனும் என்ன பண்ணுவான்? தேவனை போலவே, ஒளியை போலவே அவன் என்ன பண்ணுவான்? வேஷம் போடுவானே, ஒளியின் தூதனை போலவே வேஷம் போடுவானே என்று சொல்லப்பட்ட நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆமாந்தானே? மரண ஊற்று புறப்பட்டு வருகிற அந்த பிரவாகத்தை அடக்க எந்த மனுஷனாலும் கூடாது. கிறிஸ்துவானவரே அதை அடக்கி போட்டார், மூடி போட்டார், தூர்த்து போட்டார். அவருக்கும் தெரியும்ல,
சகல வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அதை மூடிட்டாரா இல்லையா? அப்பப்போ எலும்பி வருதா? சொல்லுங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எலும்பி வருது, பழைய சுபாவம் எலும்பி வருதா? அப்பப்போ மாம்சத்தின் கனி எலும்பி வருதா? அப்பப்போ கசப்பான தண்ணீர் எலும்பி வருதா? நாவிலிருந்து இருதயத்திலிருந்து வரக்கூடவே கூடாது. அவர் முழுவதுமாக எல்லாவற்றையும் பரிகரித்து அவர் முடித்து விட்டார். அன்பானவர்களே, முடித்து விட்டு ஜீவ ஊற்றை, ஆவியின் கனி என்கிற அந்த கிணறை அவர் திறந்து விட்டார். அதிலே இருந்து மாத்திரம்தான் நாம் தண்ணீர் மொண்டு கொள்ள வேண்டும். அந்த கிணறு தான் இது, அந்த ஐபிராத் நதி தான் இது. ஒரு காலத்துல ஆபிரகாமுடைய வீட்டை தேடி ஓடினது இந்த நதி. ஓடிச்சா? சாராளை சந்திக்க தேடி ஓடினது இந்த நதி. பரிசுத்தவான்களை தேடி ஓடினது அந்த நதி. பரிசுத்தவான்களை மாத்திரமல்ல, பாவிகளாகிய நம்மையும் புதிய உடன்பாட்டில் ஒவ்வொருவருடைய வீட்டையும் தேடி ஓடி வந்த நதியை குறித்துத்தான் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஏன் இந்த நதி எனக்குள்ளே ஓடி என்னை சந்திக்க என்னுடைய வீட்டிற்கு வந்த காரணம் என்ன? என்னை சந்திக்க என்னுடைய இருதயத்திற்கு வந்து வாசல் கதவை தட்டினதற்குண்டான காரணம் தான் என்ன? மரண ஊற்றை தூர்த்து போட்டு மூடி போட்டு ஜீவ ஊற்றை நமக்குள்ளே உண்டாக்கும்படிக்கு அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் அன்பானவர்களே, கசப்பும் தித்திப்பும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தித்திப்பு மாத்திரமே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுக்கு ஏற்ற காரியங்களை மாத்திரமே நாம் நடப்பிக்க வேண்டியதில் கவனமா இருக்க வேண்டுமே ஒழிய, கர்த்தர் சொன்னார், இந்த ஊற்றை மூடி போடுகிறதற்கு மீண்டுமாக அவன் வருவான், அவன் கொல்லவும் திருடவுமே வருகிறானே அன்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னிடத்திலே திறக்கப்பட்ட இந்த ஜீவ ஊற்றை மீண்டுமாய் மூடி மரண ஊற்றை ஓபன் பண்ணும்படிக்கு திறக்கும்படிக்கே அவன் வருவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய நான் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அவ என்ன பண்ணா? தண்ணியை மொண்டு கூட குடிக்கலாங்க. என்ன தொட்டாங்க? அந்த ஜீவ ஊற்றினுடைய தண்ணியை தொட்டதுமே சுகம் அடைந்தான். ஏங்க, தொட்டாலே சுகம்னா அதை பருகினா எப்படிங்க இருக்கும்? சொல்லுங்க. தாகம் தீர இந்த ஐபிராத் நதியினுடைய தண்ணீரை மொண்டு குடிப்போமானால், எப்பொழுதெல்லாம் தாகம் எடுக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் பலவீனம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த தண்ணீரை மொண்டு குடிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஆவியிலேயும் ஆத்மாவிலேயும் சரீரத்திலேயும் நிச்சயமாக சுகம் கிடைக்குமா கிடைக்காதா? யோவான் 1:1 சொல்றாங்க, அந்த ஊற்றை நாங்கள் தொட்டு பார்த்தோம். அல்லேலூயா. அந்த ஊற்றை நாங்கள் கண்களினாலே பார்த்தோம். அந்த ஊற்றோடு கூட அந்த ஊற்றின் தண்ணீரை நாங்கள் 3.5 வருடங்களாக அள்ளி பருகினோம். ஆதலால் இதோ நாங்கள் நித்திய ஜீவ ஊற்றாய் ஊறுகிற ஊற்றுகளுக்கு சொந்தக்காரர்களாய் இருக்கிறோம். நித்திய ஜீவனை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். நம்முடைய கவனம் எதிலே இருக்க வேண்டும்? இன்றைக்கு என்னுடைய இருதயமானது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், எபிரேய புஸ்தகத்தில் சொல்றார் இல்லையா, இருக்கட்டும், நான் என்னுடைய அந்த ஜீவ ஊற்றை அவர்களுடைய இருதயத்தில இருந்து திறப்பேன். இருதயத்தில் என்னுடைய பிரமாணத்தை நான் அவர்களுடைய இருதயத்திலே நான் எழுதுவேன்னு சொன்னாரே. எங்கேயும் இல்லைங்க. எங்கதான் இருக்கு அந்த ஊற்று? பிரமாணத்தின் ஊற்று, பலத்தின் ஊற்று, சுகத்தின் ஊற்று, ஐஸ்வர்யத்தின் ஊற்று, இன்னும் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களின் ஊற்று எங்கேயோ இல்லை, சபையில தான் இருக்கிறது. இதை நீங்கள் மொண்டு குடிப்பீர்கள் என்றால், தாகம் தீர குடிப்பீர்கள் என்றால், அது உங்களுடைய இருதயமாகிய இருதயத்திலிருந்து ஊற்றெடுக்கும். அது ஊற்றெடுக்கிறது மிகுந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளை உங்களுடைய வாழ்க்கையில ருசி பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இது நம்மோடு கூட நின்று விடாது. இதை கவனத்துல வைங்க. இது பாய்ந்து ஓடும், பாய்ந்து ஓடணும். வறண்ட நிலங்களை என்ன பண்ணணும்? எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 வாசிப்போம். எசேக்கியேல் 47:9. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த ஊற்றானது உங்களுக்குள்ளே ஓடுமானால் என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில? இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். யாவும் பிழைக்கும். இந்த நதி எங்கெல்லாம் ஓடுதோ
பொழுதோ, யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் இந்த ஜீவ ஊற்றின் கண்ணை திறந்து விடுகிறீர்களோ, யாருக்கெல்லாம் இந்த ஜீவ ஊற்றுக்கு நேராய் வழியை காண்பிக்கிறீர்களோ, அங்கே எல்லாம் என்ன நடக்குமா? என்ன நடக்குமா? ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த ஐபிராத்து நதி போகும் இடமெல்லாம், பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், ஜீவ ஊற்றாய் சுற்றி திரிந்தாருங்க. ஹல்லேலூயா. புறஜாதிகளுடைய நாடு, அந்த அன்னைக்கு இருந்த அந்த கலிலேயா, நப்தலி, இவைகளிலே கூட கர்த்தர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். இந்த ஊற்றை மூடி போடும்படிக்கு அப்போஸ்தலர்களிடத்திலேயே அவன் வேலை செய்தானுங்க. கடைசியா வாசிப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். 6:40 வாசிங்க. 5:40 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேச, இந்த ஜீவ ஊற்றை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினான். அநேக அடிகள் அடித்து, இந்த தண்ணீரை பத்தி நீ என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. குடிச்சா நீ மட்டும் குடிச்சுக்கோ, வெளியே போயிட்டு என்ன பண்ணாத, சொல்லக்கூடாது என்று சொல்லி மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த அவன் இந்த ஜீவ ஊற்றை கொண்டு செல்கிற அந்த அப்போஸ்தலர்களிடத்துல மிகுந்த பாடுகளை கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். தூர்த்து போடுகிறதற்கு அவன் எத்தனித்தான் என்று பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு தொழுவ மரத்திலே கட்டி தொங்க விடப்பட்ட போதும் அங்கே இருந்தோம் ஆராதனை என்கிற ஊற்று புறப்பட்டது. அந்த சிறைச்சாலையில ஒருவராலும் அந்த ஊற்றை அடைக்க முடியவில்லை. அன்பானவர்களே, இது முடியவே முடியாது. கிறிஸ்துவின் நாமத்தின் ஊற்றை நம்மால சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அதைத்தான் நான் பருகி கொண்டிருக்கிறேன், அதிலே தான் நான் ஆனந்த களிப்படைந்து கொண்டிருக்கிறேன், அதிலே தான் நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் அகத்திலே என்ன இருக்கிறதோ அதுதானே என்னுடைய வாழ்க்கையில தெரிய வரும், நம்முடைய முகத்திலே தெரிய வரும். அன்பானவர்களே, இந்த ஊற்றை அடக்கி போட ஒருவராலும் கூடாது. பவுலையும் அடித்து அந்த பவுலை எந்த அளவுக்கு இந்த ஊற்றை குறித்து பேசக்கூடாது, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்று சொல்லி எந்த அளவுக்கு அந்த ஊற்று மூடப்படுகிறதற்கு காரியங்கள் நடப்பிக்கப்பட்டதோ அதை காட்டிலும் அதிகமாய் அதே பவுல் மூலமாக ஜீவ ஊற்றின் நதி புறப்பட்டு போகிறதற்கு உதவியாக தேவ தூதர்களும் தேவனும் உடனிருந்து இன்றைக்கு அந்த நதி, பவுலுக்கு சொல்லப்பட்ட அந்த ரகசியங்கள், அந்த ஜீவ ஊற்றின் தண்ணீர் நான் கடைசி காலத்திலே இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் பருகும்படிக்கு அது வல்லமை உள்ளதா இருக்குமானால், இனி எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் ரகசிய வருகை தாமதிக்குமானால் அது பாய்ந்து கொண்டே இருக்கும். பயப்படாதேங்கள். இதற்கு என்ன இல்லை, மூடி இல்லை. சமுத்திரத்திற்கு மூடி இல்லை என்கிறத போல ஜீவ சமுத்திரத்திற்கு மூடியே இல்லை. அன்பானவர்கள், எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கு ஊற்று கண்கள் திறக்கப்படணும். இது சத்தியம். சிலுவையில ஜீவ ஊற்று உண்டாயிற்று, எல்லாவித ஆசீர்வாதங்களின் ஊற்று உண்டாயிற்று. இனி இது மூடி போட முடியாது. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காகிலும் சந்தேகம் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும். கர்த்தர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்று, ஹல்லேலூயா, பலத்தின் ஊற்று, சகல ரகசியங்களின் ஊற்று, ஞானத்தின் ஊற்று, விவேகத்தின் ஊற்று, புத்திமதிகளின் ஊற்று இன்றைக்கு இப்பொழுது ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து புறப்படுவதாக அது பாய்ந்து செல்லுவதாக, நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆரோக்கியம் உண்டாக்கத்தக்கதாய், சுபிட்சம் உண்டாக்கத்தக்கதாய், செழிப்பு உண்டாகத்தக்கதாய், நித்திய ஜீவன் உண்டாகத்தக்கதான அந்த ஊற்று பாய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரே, எங்கெல்லாம் ஆண்டவரே ஏதாவது ஒரு ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டு இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா பொய்யான வார்த்தைகள் சுட்டெரிக்கப்படுவதாக, எல்லா மாயையானவைகள் இல்லாமல் போவதாக, நிற்கிற
அனுக்கிரக பண்ணப்படுவதாக. புதிய வாழ்வு, புதிய ஜீவன் ஆண்டவரே உண்டாவதாக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.